எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பேக்னா இதுதான். இது அவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்தேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரியும். இது ஒரு பேக்கா, அதுலேயே ஒரு குட்டி பவுச். ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா 160 rupees தான். இப்போ வந்து மொத்தமாக 5 செட்டில் வந்து ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு கலராக மேட்ச் பண்ணி போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஹாய், ஷாப்பிங் விளாக் பார்க்கலாமா? வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து நம்மளோட குட்டி ஷாப். என்னென்னா, என்னை வந்து ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வந்து சாரீஸ் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்களுக்காக இது நான் சொன்னேன். ஸோ இந்த குட்டி ஷாப் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றது தான் என்னோட பிக்கெஸ்ட் ட்ரீமே. ஸோ பார்க்கலாம் அது எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறுதுன்னு. அண்ட் எனக்காக நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. தெரியல, கண்டிப்பாக வரும். சரி, இப்போ வந்து நான் ஷாப்பிங் பண்ண எல்லா திங்ஸுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறவாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது எல்லாமே தான் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து ஒரு பஜார் போட்டிருக்காங்க. எப்படின்னா 160 rupees தான். நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் 160 rupees தான். சரி விடுவேன் நான் அதனால் எந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆச்சோ அது எல்லாமே நான் விடாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இப்போ நான் காட்டுறேன். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த டெடி பேர். என்னக்கா நீங்கள் குழந்தைத்தனமாக டெடி பியர்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா. அண்ட் என்னோடய சிஸ்டரோட பேபிக்கு வந்து இது கிஃப்டாக கொடுக்கலான்னு இது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து 160 rupees தான். ஸோ இந்த டெடி மட்டும் இல்லை, இப்போ நான் வாங்கியிருக்க எல்லா திங்ஸுமே 160 rupees தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஷெட்டில் காக்கு. ஸோ இதில் வந்து காக்கும் செட்டோட வந்துருச்சு 2 ஷெட்டில் பேட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் பாட்டில். இது வந்து நான் பல்லக்கடையாக ஏறி இறங்கினேன். என்னென்னா இதில் வந்து நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பேன். ஸோ அதனால் இதில் வந்து டைமர் போட்டிருக்குள்ள, இந்த டைம்குள்ளே நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இந்த நிறைய கடையில் தேடினேன். ஃபைனலாக அந்த கடையில் பார்த்ததுமே இருந்துச்சா, அதனால தான் இது விடாமல் எடுத்துட்டேன். அண்டு இந்த சேம் வாட்டர் பாட்டில், ஆனால் கலர் மட்டும் ப்ளூ கலர். இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 வாட்டர் பாட்டில். சப்போஸ் ஒன்று உடஞ்சி போச்சுன்னா இன்னொன்று வச்சுக்கலான்ட்டு 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் குவாலிட்டிலாம் செம்ம குவாலிட்டி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒர்த்துன்னு ஃபீல் ஆனதுனால டக்குன்னு நான் 2 வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஏன்னா அதுதான் ஹேண்ட்பேக் தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட், கலர் லைட். இது வந்து வீடியோஸ்க்கு யூஸ் ஆகும். நம்ம எதாவது ரீல்ஸ் எடுத்தால் வந்து கலர் அழகாக தெரியும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது எப்படின்னா நம்ம போட்டோம்னா இதில் இது சுற்றும்னு நினைக்கிறேன். இது சுற்றி அப்படியே கலராக லைட் வரும். அதுவும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்னும் சொல்லணுன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது கடைக்கு போனீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. நான் எலக்ட்ரானிக்ஸில் வாங்கினதுன்னா இது ஒன்று தான். இன்னும் அங்கே ஸ்பீக்கரு, ஹெட்செட்டு, அப்புறம் இன்னும் என்னென்னமோ இருந்துச்சு எலக்ட்ரானிக்ஸில். ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஏன்னா சில சமயம் டமால் வெடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் அந்த மாதிரி லோ குவாலிட்டியாக லோ ப்ரைஸில் வந்து அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னே நான் முடிவோடு போனேன். அதனால் அந்த லைட் ஒன்று மட்டும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர். இந்த ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா 160 rupees தான். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய ஸ்லிப்பர்ஸும் கிடையாது, ஒரு 2-3 செருப்பு இருந்துச்சு. சரி இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா நம்ம ஏதாவது கடைக்கு போனால் யூஸ் ஆகும்ல, அதனால் இந்த ஸ்லிப்பரும் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஸ்க். இது பார்த்திங்கன்னா சுடு தண்ணி, நமக்கு சுடு தண்ணி தேவைப்படுறப்போ ஊற்றி வச்சுக்கிட்டு தேவையானப்போ குடிச்சிக்கலாம். இதுவும் ஒர்த்து தான், 160 rupeesக்கு ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லிப்பர். ஆக்சுவலாக இந்த சாண்டல் கலர் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்க்கு வந்து நம்ம பேர் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா அந்த சாண்டல், பிளாக்கு, இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் தான் மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ்ஸுக்கு பேர் பண்ண முடியும். என்கிட்ட சாண்டல் கலரில் ஸ்லிப்பரே இல்லை. ஸோ ஃபைனலாக இது பார்த்தேன், அதனால் எனக்கு பிடிச்சிருந்து வாங்கிட்டேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தாங்கும்னு தெரியல.
ஆனால் நம்ம ஒரு ஸ்லிப்பர் கடையில் போனால் எப்படி எடுப்போம் குவாலிட்டி, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. யூஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பிங்கி ஸ்லிப்பர், இதுவும் நல்லா புசு புசுன்னு அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு சாண்டல் கலர் ஸ்லிப்பர் வச்சுருந்தேன், ஆனால் அது வந்து நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? அதனால திரும்பவும் அதுக்கு அடுத்த நாளே நான் அந்த கடைக்கு போயிருக்கேன்னா பாருங்களேன், உடனே இந்த பிங்க் கலர் இருந்துச்சு, அதனால இது வாங்கிட்டேன். ஆனால் சாண்டல் கலர் தான், அது கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ இதுவுமே ஒரு அழகான ஸ்லிப்பர் தான். இது நம்ம ஏதாவது மேக்ஸி இல்லைனா ஷார்ட் ஃப்ராக் அதுக்கெலாம் பேர் பண்ணோன்னா நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லிப்பர். இந்த ஸ்லிப்பரும் வந்து ஒரு சாக்லேட் மெரூன் கலர் இல்லை ஒரு ப்ரௌன் கலர் ஸ்லிப்பர். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வாங்கின 3 ஸ்லிப்பருமே கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான மாடல்லே தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி தான் கலெக்ஷன் இது இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட சேமாக இருந்தால் என்ன, மாடல்னால நம்ம கலர் தானே முக்கியம் அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச கலர் மட்டும் தேடி எடுத்துட்டேன். ஸோ 3 ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன், மொத்தமாக 4 ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்லிப்பர் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. இது கொஞ்சம் அந்த சமிக்கி ஒர்க்லாம் வச்சு கொஞ்சம் சிக்கு சிக்குன்னு இருக்குதுல்ல. இந்த ஸ்லிப்பரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம நார்மல் சுடி இல்லைனா அதுதான் சேம் மேக்ஸி ஷார்ட் கவுன் அந்த மாதிரிலாம் போட்டாலுமே இது வந்து நல்லா அழகாக மேட்ச் பண்ணி போடலாம். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து மொத்தமாக 5 செட்டில் வந்து ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு கலர் கலராக மேட்ச் பண்ணி போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்ஸ். இவ்வளோ அழகான பர்ஸ் பார்த்தீங்களா? இந்த பர்ஸ் நான் வாங்கினதுக்கான ரீசனே எதுக்கு தெரியுமா? நமக்கு மட்டும்தான் தெரியும் இது 160 வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ரிசப்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இப்படி வச்சுட்டு போகும்போது நல்லா ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும். இப்படிலாம் வச்சுட்டு போனால் நல்லா லுக்காக தெரியும்ல, அதுக்காக வந்து வாங்கினேன். நீ அப்படி வரியா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்ன்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி எப்போ வாங்கினாலும் சரி கொஞ்சம் ரிச்சாலாம் வாங்க மாட்டேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி பர்ஸ்லாம் வந்து இப்போ வெளியே ஏதாவது ஒரு கடைக்கு போயிருக்கேன் அப்படின்னா 300 ரூபா இருந்தால் சரி, 250 ரூபா இருந்தால் சரி, நான் அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் தான் வாங்குவேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர். எனக்கு இல்லை, 2 ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். இந்த 2 குட்டி ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டரோட குழந்தைன்னு சொன்னல, ஸோ அவங்களுக்கு அந்த பாப்பாவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அவள் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல, இப்போ தான் இன்னும் ரொம்ப குட்டி பாப்பா. சரி இது பார்த்ததுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சா, சரி அவள் நடக்கும்போது இது போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது 2 ஸ்லிப்பர்ஸுமே. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பஸார் போகிறீங்க, பஸாருன்னு இல்லை நீங்கள் வேறு எந்த ஷாப் போனாலுமே சரி, ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்து வாங்குறது பெட்டர். ஏன்னா எனக்குமே சொன்னாங்க, நான் இது வாங்கும்போது ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க, இந்த லாக்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் நோ எக்ஸ்சேஞ்சுன்னு வேறு போட்டாங்களா, அப்புறம் நான் கொஞ்சம் திக்குன்னு ஆகி எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாமே உட்காந்து க்ளீனாக செக் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எல்லா ஹேண்ட்பேக்குமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. இது வந்து ஒரு ஹேண்ட்பேக், இன்னும் மற்றதெல்லாம் காட்டுறேன். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, ஒரே நிமிஷம் இதெல்லாம் எப்படி ஒதுக்கி வச்சுட்டு க்ளீனாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் இது வந்து ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து ஒயிட் ட்ரெஸ்க்கு போடலாம், பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு போடலாம், மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எப்படி பார்ட்டி வியர் ஹேண்ட்பேக்குன்னு சொல்லலாம், இல்லைனா ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற பேக்குன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நான் இவ்வளோலாம் ஹேண்ட்பேக்ஸ் இதே பைத்தியமே கிடையாது. ஒரே ஒரு ஹேண்ட்பேக் தான் வச்சுருந்தேன், அது வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஒரே ஹேண்ட்பேக்கை. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா செம்ம ஒர்த்து இந்த காஸ்ட்டுக்குன்னு தோணுச்சு.
அதனால தான் நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஹேண்ட்பேக், இந்த பேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் தான். இப்போ நான் காட்டின இந்த 2 பேக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் தான். நமக்கு எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டான சுடிதார்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ வரும், 500 இல்லை 550 அந்த ப்ரைஸில் தானே வரும். ஏன்னா குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. சரி நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணிக்க கூடாதே, மிஸ் பண்ணிட்டாலும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஐயோ அது வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு. சரி நம்ம ஏன் அப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு 4-5 வருஷத்துக்கு நான் ஹேண்ட்பேக்கும் வாங்க தேவையில்ல, ஸ்லிப்பர்ஸும் வாங்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாமல் கேட்டான். ஏன்னா அந்தளவுக்கு நானே ஒரு குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பேக்னால் இதுதான். இது அவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்தேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரியும். இது ஒரு பேக்கா, அதுலேயே ஒரு குட்டி பவுச், இப்படி தனியாக கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அவ்வளோக்கு நல்லா இருக்கிறதுல, அதனால் நம்ம இதுலேயே போட்டு ஏதாவது சில்லற காசு இருந்தால் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபோன் அப்புறம் கர்ச்சீஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். இந்த பேக் தான் நான் வாங்கின ஹேண்ட்பேக்லேயே ரொம்ப 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 பிடிச்ச பேக்கு. இந்த ஒன்று. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஹேண்ட்பேக், இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கல, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு செட் ஆகும், சரி அவங்க கேரி பண்ணுறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் எங்கள் அம்மாவுக்குமே இந்த மாதிரி லைட் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எனக்கு வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு கலர் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து குவாலிட்டி சூப்பராக இருந்தது. சரி அம்மாவுக்கு வாங்குகிறோமே, எப்படி இந்த மாதிரி கடையில் போய் வாங்குறது, ஒருவேளை கிழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் எல்லாமே இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த ஹேண்ட்பேக்கே பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கிட்டு அடுத்த நாள் ஒரு கடைக்கு போகிறேன், இந்த சேம் பேக் கொஞ்சம் மட்டும்தான் மாடுலேஷன், அது வந்து 750 rupees போட்டிருந்தது. அப்புறம் தான் தோணுச்சு நல்ல வேலை நம்ம ஒரு அழகான பேக் வந்து நேற்றே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஏன்னா எங்கள் அம்மா அதிகமாக ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண மாட்டாங்க, வருஷத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சரி அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது, இவ்வளோதான். ஐயோ இது பாருங்கள், இதை நான் மறந்தே போயிட்டேன் உங்ககிட்ட காட்டுறதுக்கு. இதுதான் மெயின். இப்போ நான் இவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சிடல, அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும்ல. ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த குவாலிட்டியில் கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா இங்கே இப்படி பார்த்தா வந்து லைட்டாக ஆடுது, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொடுக்குற காசுக்கு அவ்வளோதான் வரும். அதனால் டக்குன்னு இதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். 2 ரேக் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இந்த குவாலிட்டி எல்லாமே பக்காவாக ஓகே அப்படின்னு தோன்றதுனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் இதை பார்த்ததில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஏன்னா நிறைய ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி பஸார் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குவாலிட்டி செக் பண்ணி டேமேஜ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.